வணக்கம் நண்பர்களே, நான் மெக்கானிக் இளமாமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ நிறையா பேர் வந்து கால் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ புதுசாக வந்து பஜாஜில் வந்து ஒரு 125 சிசியில் ஒரு பைக் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு, அந்த வண்டி வந்து நான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அப்போது வந்து அது பெட்ரோல்லையும் ஓடுதா, அப்போது வந்து ஏதோ ஜிஎஸ்டி ஏதோ கேஸ் மூலியமாகவும் ஓடுதா, மைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து ஒரு கம்பெனிக்காரங்க வந்து ஒரு பைக்கு போட்டாங்கன்னா அதை வந்து உடனே வந்து எடுக்கக்கூடாது. ஏன் அதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ ஒரு பைக்கு வந்து ஒரு கம்பெனிக்காரங்க லான்ச் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு வந்து ஒரு பெரிய தொகை வந்து நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டணும், வரி மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டுவாங்க. கட்டும்போது என்ன ஆகும்னா, நமக்கு மார்க்கெட்டில் வந்து அந்த வண்டி வந்து லான்ச் ஆகிரும். நிறையா பேத்துக்கு என்ன பார்க்கும்போது அந்த வண்டி வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்டைலாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்காது. அப்போ வந்து ஒருத்தவங்க கம்பெனி யூஸுக்கு ஓட்டுவாங்க, 4 பேர் 5 பேர் ஓட்டுவாங்க. ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1 வருஷத்துக்குள்ளே வந்து நிறையா கம்ப்ளைண்ட் வரும் வண்டியில். வரும்போதில் அதை வந்து நம்ம சர்வீஸ், அதுக்கு தான் கம்பெனிக்காரங்க வந்து ஒரு 5 சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க. அந்த 5 சர்வீஸ் கொடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லும்போது அடுத்தடுத்து வண்டி வரும்போது அந்த ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக வந்து கம்பெனிக்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா இந்த வண்டியில் வந்து இன்னும் நிறையா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த வண்டி வந்து அவ்வளோக்கா வந்து விற்க முடிக்குது, நிறையா கம்ப்ளைண்ட் வரனால கஸ்டமர் யாரும் அந்த வண்டியை எடுக்க முடியாங்க. அப்படின்னா கம்பெனிக்காரங்க ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு வந்து 1 வருஷம் வந்து ஒரு பெரிய தொகை அமௌண்ட் கட்டியிருப்பாங்க. அதுக்காண்டி 1 வருஷம் மட்டும் ஓட்டுவோம், அந்த ரூபாய் கட்டினதுக்கு மட்டும் வண்டியை லான்ச் பண்ணிவிட்டு அடுத்து 2ஆவது வருஷத்துக்கு பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டை கட்ட மாட்டாங்க. நான் வண்டியை வந்து லான்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து பஜாஜி, ஹீரோ, அப்போது டிவிஎஸ்ஸு, யமகா, ஹோண்டா, இந்த 5 கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா அது போக ஊடலில் கூட இந்த வண்டி கூட வந்துச்சு, மகேந்திரா, அந்த மாதிரி கம்பெனி வண்டி கூட வந்துச்சு. நம்ம வந்து புது மாடல் வண்டி 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டி எடுக்கிறோம். அந்த வண்டி வந்து நமக்கு 1 வருஷத்தில் வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா 2வது நம்ம விற்க போனோம்னா யாருமே அந்த வண்டி வாங்க மாட்டாங்க. அப்புறம் இங்கே அப்போ அந்த வண்டி ஒரு 10,000மோ 20,000மோ அவ்வளோதான் போகும். அடுத்து 2ஆவது வருஷமும் அந்த வண்டி லான்ச் ஆகி நல்லா கண்டினியூஸாக போகுது. 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் அப்படி போகும்போது நம்ம இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து வண்டி எடுக்கணும்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு விட்டோம்னா குறைஞ்சி வந்து ஒரு 30,000 இல்லை ஒரு 40,000 கூட வண்டி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி 1 வருஷத்தில் வண்டியவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வண்டியை வந்து யாருமே வாங்க மாட்டாங்க நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து நிறையா பேர் கால் பண்ணி கேட்டதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு புது பைக் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச பதிவு தான் நம்மளோட ஒரு சின்ன பதிவு தான் போட்டுருக்கோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.